நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நல்லா காது கேட்குறதுக்கே நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. தளபதி அதுவும் அவரே பாடியிருக்காரு. நான் வந்துட்டு ஆனால் ஒன்று நினைக்கிறது என்னென்னா, எலெக்ஷன் டைமில் அதுவும் தளபதி பாடி ஒரு பாட்டு வருதுன்னா இதில் சில திருப்பங்கள், இதில் அவர் வழக்கம் போல் நம்ம எல்லாேருக்கும் சந்தோஷமாக ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அந்த மாதிரி மக்கள் ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு பாடினாருன்னா எங்களுக்கும் இருக்கும். தளபதி எப்போவுமே அதை தவறாமல் பண்ணுவார், இந்த தடவையும் பண்ணிடுவாருண்ணா. பாட்டு பீட்லாம் நல்லா இருக்குண்ணா. ஏன்னா கண்டிப்பாக யுவன்னா நம்ம அதை சொல்லவே தேவையில்ல. அவர் பாட்டுன்னு இறங்கிட்டாருன்னா அவர் அப்பாவை மிஞ்சிட்டவர். அவர் நல்லாவே போட்டிருக்காரு. தளபதி பாடுறது வந்து எதுவும் ப்ரோமோவில் கொடுக்கல. அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தவங்க எடுத்து பார்க்க போகிறேன். நாளைக்கு தான் வருதான் அது. நாளைக்கு 6 மணி வரைக்கும் நான் வந்து விரதத்தில் இருக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து பாட்டு நல்லா இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவ்வளோதான். நான் நோன்பு முடிச்சிருக்கலாம். ஏன் நோன்பு இன்றைக்கி தானா? கண்டிப்பாக நாளைக்கு மாதம் இருக்க போகுது பாட்டு. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்ன வாய்ஸ் நாளைக்கு கேட்க போகிறோம், எப்படி இருக்குது அண்ணா? எனக்கு அப்படியே நான் சொன்ன போனால் நான் ஒரு உண்மையான அணில் நான். ஆனால் இந்த ஒரு படம் கோட்டுன்றதுனால நான் அணிலிருந்து ஆடாக மாறிட்டேன். இப்போ கண்டிப்பாக வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். அதாவது தளபதி பாட்டு நான் கடைசியாக நாரெடியில் கேட்டபோது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படியே மெய்யெல்லாம் செலுத்திருச்சு. என் உடம்புல இருக்க ஒவ்வொரு முடியும் தூக்கி நின்றுருச்சு. அது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கு. கண்டிப்பாக நம்ம சொல்லவே தேவையில்லை. தளபதி வாய்ஸ்ன்னு வந்துட்டால் தளபதி படத்தில் மாசாக தான் இருந்தாகும். அதனால் நாளைக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ட்ரக்ஸும் மாசும் சேர்ந்து வரப்போகுது நாளைக்கு. ஆமாம், நான் அவ்வளோதான். அப்போ நான் திங்கக்கிழமை காலையில் ஏஞ்சிக்கிற மாதிரி தெரில எனக்கும். அவ்வளோதான். நம்ம எப்படி ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். நாளைக்கு பாட்டு வந்தோடனே அவ்வளோதான் 24/7 அதுதான் லூப்பில் இருக்க போகுது. பேசுகிறாலே பிடிக்கும். அப்போ பாட்டு வேறு பாடுறாரு, வேறு லெவலில் இருக்காதா? இதெல்லாம் வேறு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு வந்துச்சுனாலே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் சார். வரப்போதுன்னு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு பார்க்கும்போது என்ன என்ஜாய் பண்ணுவோம். ப்ரோமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த சாங் ஃபார் டுமாரோ. ஸோ தளபதி ராக்ஸ். வெயிட்டிங் ஃபார் த சாங். தேங்க்யூ. வாய்ஸ்ல நாளைக்கு கேட்க போகிறோம். ஆமாம்மா. ஸோ கடைசியாக வாரிசில் கேட்டோம். ஸோ இப்போயும் நாங்கள் கேட்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ யுவன் வேறு மியூசிக் போட்டிருக்காரு. ஆமாம்மா, யுவன் தளபதி வந்து திருப்பியும் வருது காம்போ. ஸோ பயங்கரமாக இருக்கும். 30 செகண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு யுவனோட? சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ எப்படி ரெக்கார்டில் எப்படி உடையன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமாக ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நாங்கள் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம். தளபதி தான். ஓகே, எப்பயுமே தளபதி தான். நாங்கள் பக்காவாக இருந்துச்சு. தளபதி தான் அச்சுவே முடியாது. நெக்ஸ்ட் லெவல். யுவன் மியூசிக் போட்டுக்காரு. ஓ யுவனா பக்கா வேற லெவல். ஓகே, விஜய் வாய்ஸ்ல நாளைக்கு வரப்போகுது. வெயிட் பண்றீங்க? பயங்கரமா வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு இப்போவே போடலாம். அடுத்த ஹவரே போடலாம். எதுக்கு அவர் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கே புரியல. அந்த ஃபீலிங்கே வேறு ப்ரோ. அந்த மியூசிக், அந்த பீட்ஸு, அந்த ஆக்டிங்கு பீட்டே பண்ண முடியாது. விஜய்னா விஜய் தான். அதை விட யாருமே இல்லை. கரெக்டாக சொல்கிறதுக்கு என்னது ப்ரோ? ஆமாம், அது லைக் அவங்க ஆக்டிங்கில் பண்ணுறாங்க, டான்ஸிங், இப்போ வாய்ஸும் பண்ணுறாங்க. ஏதோ நியூ இண்டஸ்ட்ரியில் போகிறாங்க அவங்க. அதுவே நல்லது நம்ம இதுக்கு. லீடிங் இது விஜய் தளபதி. எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. தளபதி தான் ப்ரோ. நல்ல சூப்பராக இருந்துச்சுண்ணா. இப்போ அதாவது போன படத்தில் லியோலே வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பிரச்சனை வந்துச்சு. இந்த தடவை ட்ரக்ஸுன்னு சொல்லாமல் யுவன் ட்ரக்ஸ் இறக்கியிருக்காங்க. அதனால் இதில் ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். ரொம்ப பிடிக்கும். என்ன படமாக இருந்தாலுமே பார்ப்பேன். விஜய் படம் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் எல்லா படமே பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, சொல்லவே தெரியாது எனக்கு. அதை எப்படி மியூசிக் பொறுத்தவரை நல்லா இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 6 மணிக்கு ரிலீஸ். விஜய் வாய்ஸ்ல வேற வரப்போ எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? ரொம்ப வெயிட் பண்றேன். நான் வந்தோடனே எப்படியாவது தியேட்டருக்கே வர முடியலனாலும் அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்பேன். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். நான் சூப்பர். நான் தளபதினா எப்படி கலக்க தான் செய்வார். நாளைக்கு அவர் வாய்ஸ்ல ஃபுல் சாங் கேட்க போகிறோம். அவள் தான் எப்படி டைம் போகனே தெரிலண்ணா. இந்த 24 hours எப்படி கடக்க போறீங்க? ஆமாண்ணா, அதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் டக்குன்னு விடிஞ்சு அப்படியே பாட்டு வந்துட்டு அப்படியே நாள் ஃபுல்லாக தான். யுவன் வேற சேர்ந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வராரு. கருத்தாக தான் இருக்கும். இந்த குட்டி ஸ்டோரி மாதிரி ஏதாவது கருத்தாக இருக்கும் அவர் வாய்ஸில். 30 செகண்ட் மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குண்ணா. இந்த ஒரு மாதிரி கேட்குறதுக்கே ப்ளீஸிங்காக இருக்குது. தளபதி வேற கேட்கவே தேவையில்லை. எப்பயுமே எல்லா படத்துலையும் தளபதி வாய்ஸ் கேட்போம். இந்த படத்துலையும் கேட்கவே இல்லை. யுவன் வேற சேர்ந்துருக்காரு. அவள்தான். எப்படி விஜய் ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ட்ரீட்டாக இருக்கும்? தீபாவளி ரிலீஸ் ஆனாலும் தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி இருக்கும்ண்ணா. ரெக்கார்ட்லாம் எப்பயுமே விஜய் அதெல்லாம் இல்லை. எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிடுறோம். யுவன் வேற, தளபதி வாய்ஸு எல்லாம் பிரேக் பண்ணிடுறோம். நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. சம்பவம் தான். தீபாவளி அப்புறம் வந்தாலும் நாளைக்கு தான் நான் தீபாவளி தளபதி ஃபேன்ஸுக்கு. எப்போ அண்ணன் அப்டேட் வந்து? ஆமாண்ணா, அதான் தீபாவளி.